நண்பர்களே, கேரள லாட்டரியில் 3ஆம் தேதி இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்துச்சு, நம்முடைய கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ரெண்டாவது நம்ம ஒரு கீ பாயிண்ட் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா, முதல் நாள் 295 அப்படிங்கிறத கீ பாயிண்ட் சொல்லியிருந்தோம். ரிசல்ட்டு 290. சரிங்களா? அடுத்த நாள் ஒரு கீ பாயிண்ட் சொல்லியிருந்தோம். 5, 4, 9. ரிசல்ட் என்னென்னா 6, 5, 0. அதாவது இந்த இடத்துல முதல் நாளுக்கு அதுக்கு மட்டும் 5க்கு பதில் 0 வச்சுட்டாங்க. இன்றைக்கி நம்ம கீ பாயிண்ட் என்ன எடுத்திருந்தோம்னா 5, 4, 9 எடுத்திருந்தோம். எல்லாத்துலேயும் +1 போட்டாங்க. நம்ம கீ பாயிண்ட் எடுத்த நம்பர்லாம் கரெக்டு தான். ஆனால் அவங்களுடைய கால்குலேஷன் எல்லாத்துலேயும் +1 இருந்தது. 6, 5க்கு +1 6, 4க்கு +1 5, 9க்கு +1 0. சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு நம்ம என்ன கீ பாயிண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது இவங்களுடைய கால்குலேஷனில் ஒரு போர்டு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. பார்த்துங்க, இங்கே ஒரு போர்டு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஒரு போர்டு அது ரிவர்ஸில் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போது எப்படி எடுத்துட்டாங்கன்னா, இந்த தெளிவாக பார்த்துக்கலாம். இந்த போர்டு பி போர்டு ஸ்ட்ரைட்டு. சரிங்களா? அதை கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 9-3 போர்டில் 9 - 4 5ன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே 6க்கு எப்போயுமே 0 தான் வரும். ஆப்போசிட்டு 5க்கு ஆப்போசிட் 0, 6க்கு ஆப்போசிட் 0. 6க்கு 0ன்னு இங்கே எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, இந்த 6 + 4 கொண்டு 10ன்னு வச்சு 0 கொண்டு வந்துருக்காங்க சி போர்டு. சரிங்களா? அடுத்து இந்த இடத்துல ஏ போர்டு மட்டும் கன்ஃபார்ம் பண்ண முடியல நம்மளால். இங்கே டி போர்டு 8 - 3 5. சரிங்களா? இப்படி இவங்களுடைய கால்குலேஷன் வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் இவங்க நாளைக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். 8, 2, 7, 5, 6, 4, 3. 6, 4, 3. இந்த ஸ்க்ரீன் பார்த்தாலே நீங்கள் சில இதை கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது நம்ம கீ பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். நாளைக்கு நம்மளுடைய கீ பாயிண்ட் 566. ஒரு போர்டு இருக்கலாம், 2 போர்டு இருக்கலாம், ஒரு போர்டு கூட இல்லாமலும் போகலாம். ஆனால் கீ பாயிண்ட் கீ நம்பர் 566. சரிங்களா? இப்போது இதை நீங்கள் ரிவர்ஸில் கூட எடுத்துக்கலாம். 6, 6, 5. சரிங்களா? இப்போ நமக்கு அங்கேயும் இங்கேயும் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா என்ன நம்பர் வருது அப்படின்னு பாருங்கள். அதை வச்சு கால்குலேஷன் எடுங்க. இப்போது உங்களுக்கு எங்கேயாவது நம்பர் மேட்ச் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 6க்கு 9 வைக்கலாம். 7 + 2 9 வைக்கலாம். சரிங்களா? அடுத்து எப்படின்னா, இந்த 3 + 6 9 வரலாம். அடுத்து இங்கே கொடுத்த 7 ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆகலாம். 3 + 4 7 ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆகலாம். இங்கே 6க்கு ஆப்போசிட்டு 9, இந்த 6க்கு +1 7. அப்போது கடைசி இந்த நம்பர் என்ன நம்பர் வரும்? சி போர்டு 97 அப்படிங்கிற நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா சி போர்டு என்ன வரும்? 8 - 5 3 வரலாம். இங்கே 3 வச்சுருக்காங்க. சரிங்களா? 973 நம்ம கால்குலேஷனில் வருது. 973 நம்ம கால்குலேஷனில் வருது. நம்ம கீ நம்பர் என்னென்னா 566. அதை நீங்கள் ரிவர்ஸ்லேயே வச்சுக்கலாம். 665ன்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து நம்பர் எடுக்க பார்க்கணும். அந்த நம்பர் 3 நம்பர் ஒரு நம்பர் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 நம்பரும் மாறி இருக்கலாம். சரிங்களா? நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் ஏபிசி என்ன நம்பர் கிடச்சிருக்குன்னா
973. இது கன்ஃபார்ம் ஆகுமா? நாளைக்கு மற்றவங்க கொடுக்குற கன்ஃபர்மேஷனில் பார்த்துடலாம். தொடர்ந்து இணைந்துங்கள். நம்ம கீ நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். நோட் பண்ணிங்க. இதுதான் கீ நம்பரு. அந்த கீ நம்பர் நேற்று சொன்னது, முந்தானத்து சொன்னது பார்த்துக்குங்க. நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். அதுலேருந்து ரிசல்ட் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிருக்கோம். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம திருப்பி என்ன சொல்கிறோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் தான். ஒரு டிக்கெட்டுக்கு மேலே கண்டிப்பாக என்றைக்குமே போடாதீங்க. நம்மளால் 3 டிஜிட் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.